அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகரில் விபத்து நடந்த இடத்தில் வெடிபொருள் இருந்ததும் பாறைகளை துளையிட்டு வெடிமருந்துகளை செலுத்தி வந்ததும் தற்போது ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ்குமார். கணேஷ்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். ஆய்வின் மூலம் தெரிய வந்த தகவல்கள் என்ன? பாலா, விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் அருகே தனியார் கல்குவாரியில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 பேர் உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த வெடிவிபத்து தொடர்பாக அந்த குவாரியில் ஆய்வு நடத்த ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று கனிம வளத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள். இந்த ஆய்வில் விபத்து ஏற்படுவதற்கு முன்னதாக இந்த குவாரியினுடைய உட்பகுதியில் பாறைகளை வெட்டி எடுப்பதற்காக 200க்கும் மேற்பட்ட இடங்களில் பாறைகளை துளையிட்டு வெடிமருந்துகள் செலுத்தி வைக்கப்பட்டுள்ளது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த செலுத்தி இருக்கக்கூடிய அந்த வெடிமருந்துகள் எப்பொழுது வேண்டுமானாலும் வெடித்து சிதறக்கூடிய ஒரு அபாய நிலை இருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இதனை அப்படியே அகற்ற முடியாது. அகற்றும் பொழுது வெடி விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதால் அதை வெடிக்க செய்ய வேண்டிய ஒரு கட்டாய நிலை இருக்கிறது. எனவே அதனை வெடிக்க செய்வதற்கான முன் அனுமதியை ஆட்சியரிடம் கோரி இருப்பதாகவும், ஆட்சியர் அனுமதி அளித்தவுடன் அந்த பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவர்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டு அதன் பிறகாக இந்த வெடிகளை வெடித்து சிதற வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய உள்ளதாக வருவாய்த்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான முன் ஏற்பாட்டு பணிகளும் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், அது குறித்து வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் அந்த வெடிபொருட்களை செயல்களுக்கு செய்யக்கூடிய நிபுணர்கள் மூலமாக அதனை ஆய்வு செய்து வருவதாகவும் வருவாய்த்துறை தரப்பில் தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலா, நன்றி கணேஷ்குமார், விரிவான விவரங்களுக்கு.